DC compound generator dismantle பண்ணி assemble பண்ணற practice sessionக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். குறிக்கோள்கள். இந்த செஷனுடைய முடிவுல நிச்சயமா உங்களால சீரிஸ், ஃபீல்ட் மற்றும் ஆர்மேச்சர் டெர்மினல்ஸை கண்டுபிடிக்க முடியும். DC காம்பவுண்ட் ஜெனரேட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கும் DC காம்பவுண்ட் ஜெனரேட்டரை பிரிக்கிறதுக்கும் பேரிங்கை பிரிச்சு ஆய்வு செஞ்சு அதை பொருத்துறதுக்கும் DC காம்பவுண்ட் ஜெனரேட்டரை அசெம்பிள் பண்ணி ஜெனரேட்டர் நல்லா வேலை செய்தான்னு செக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். DC காம்பவுண்ட் ஜெனரேட்டர் இது எப்படி இருக்கும்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுதான் DC காம்பவுண்ட் ஜெனரேட்டர். DC ஜெனரேட்டர் இது மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு மிஷின். இந்த ஜெனரேட்டர் எலக்ட்ரோபிளேட்டிங் மற்றும் தொடர் மின்சாரம் வழங்குதலுக்கு பயன்படுத்தப்படுது. முக்கியமா ரயில் பெட்டிகள்ல பயன்படுத்துறாங்க. இப்போ DC ஜெனரேட்டர்ல இருக்க டெர்மினல்ஸை பார்க்கலாம். 240 வோல்ட் மற்றும் 25 வாட் கொண்டு செய்யப்படுற டெஸ்ட் லேம்போட முறை. முதல்ல டெஸ்ட் லேம்போட ப்ராட் 1 டெர்மினல் 1ஓட கனெக்ட் பண்ணணும். அப்புறம் மிச்சம் இருக்க டெர்மினல்ஸை ஒவ்வொன்றா ப்ராட் 2ல டச் பண்ண வைக்கணும். எந்த லேம்போட டெர்மினல் பிரகாசமா இருக்கோ அந்த லேம்போட டெர்மினலை ஆர்மேச்சர் டெர்மினல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 1, 2. இப்போ டெஸ்ட் லேம்போட ப்ராட் 1 டெர்மினல் 3ல கனெக்ட் பண்ணி மிச்சம் இருக்க டெர்மினல்ஸை ஒவ்வொன்றா ப்ராட் 2ல டச் பண்ணி பார்க்கணும். இப்போ எந்த டெர்மினலோட லேம்ப் பிரகாசமா எரியுதோ அந்த டெர்மினலை ஷண்ட் ஃபீல்ட் டெர்மினல்னு சொல்லுவாங்க. அதாவது 3 and 4. மிச்சம் இருக்கிற ரெண்டும் சீரியஸ் ஃபீல்ட் டெர்மினல்ஸ். இதை கூட ஸ்டெப் 2ல சொன்ன மாதிரி செஞ்சு சீரிஸ் ஃபீல்ட் வைண்டிங் டெர்மினலை நோட் பண்ணா மற்ற டெர்மினல்ஸோட கம்பேர் பண்ணும்போது லேம்ப் பிரகாசமா எரியும். பஞ்ச் மார்க்ஸோட ஐடென்டிஃபிகேஷனை பார்க்கலாம். இப்போ நம்ம பஞ்ச் மார்க்ஸை என் பிளேட்லையும் யோக்லையும் மார்க் பண்ணலாம். DC ஜெனரேட்டரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி மெஷினை சரியா பொருத்துறதுக்கு உதவுற பஞ்ச் மார்க்ஸை நம்ம இப்போ உருவாக்கணும். இப்போ நம்ம ராக்கர் ஆர்ம் பொசிஷனை என் பிளேட்டுக்காக உருவாக்கலாம். பிரஷ் ஹோல்டர்ல இருந்து பிரஷை வெளியே எடுக்கணும். இதுதான் பிரஷ் ஹோல்டர். இதுல நம்மளால கிளாம்ப், லீஃப் ஸ்ப்ரிங், லிஃப்ட், பிரஷ் ஹோல்டர், பிக் டெயில் வயர், பிரஷ் டெர்மினல் மற்றும் கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்ஸையும் பார்க்க முடியும். லிஃப்ட் மெக்கானிசம் மூலமா பிரஷ் ஹோல்டர் மெக்கானிசமை பயன்படுத்தி பிரஷ்ஷை ரிமூவ் பண்ணலாம். புள்ளியை எடுக்கிறத பத்தி பார்க்கலாம். ஷாஃப்ட்ல இருந்து இந்த புள்ளியை தனியா பிரிச்சு எடுக்கணும். ஷாஃப்ட்ல இருந்து புள்ளியை ரிமூவ் பண்றதுக்கு புள்ளியை வலது திசையில திருப்பணும். அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஸ்க்ரூவில் துரு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும். கிரீஸ் கப்பில் கிரீஸ் இருக்கு. அது ஜென்ரேட்டரோட ஷாஃப்டில் சுத்தும் போது ஒரு லூப்ரிகண்டா பயன்படுது. கிரீஸ் கப் ரிமூவலை பத்தி பார்க்கலாம். புள்ளி கப் இருக்கிறதோட பேரு கிரீஸ் கப். கிரீஸ் கப்புக்குள்ள கிரீஸ் கப் ஸ்டட் மற்றும் என் கப்பும் கூட இருக்கும். இப்போ 2 என் பிளேட்ஸோட ஸ்டட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஷாஃப்ட் சைட் என் பிளேட்டை வெளியே எடுத்துடணும். ஆர்மேச்சர் ரிமூவல். இப்போ ஆர்மேச்சரை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். புள்ளியை ரிமூவ் பண்ண உடனேயே ஆர்மேச்சரையும் வெளியே எடுத்துடணும். இதுதான் ஆர்மேச்சர். இதனுடைய 2 பக்கமும் என் கவர், மோட்டார் கேசிங், பால் பேரிங் மற்றும் கம்யூட்டேட்டர்ஸும் இருக்கும். இப்போ ஆர்மேச்சர் ஷாஃப்ட் இல்லைனா புள்ளி பிளாக்ஸை கையில் பிடிச்சிக்கிட்டு மெதுவா என் பிளேட்ஸோட ஒரு எண்டை திறக்கணும். அப்போதான் ஆர்மேச்சருடைய ஹோல் வெயிட்டும் போல் ஃபேஸஸையும் ஃபீல்ட் வைண்டிங்கையும் சேதப்படுத்தாம இருக்கும். பேரிங் ரிமூவல். வாங்க பேரிங்கை எப்படி கலட்டுறதுன்னு கற்றுக்கலாம். இப்போ முதல்ல பேரிங் புல்லரை பயன்படுத்தி பேரிங்கை வெளியே எடுக்கணும். பேரிங்கை வெளியே எடுத்த உடனேயே டிஸ்மேண்டலிங் ப்ராசஸ் நல்லபடியாக முடிஞ்சிடும். பேரிங்கை ஆய்வு செஞ்சுட்டு தேவைப்பட்டா மாற்றிக்கலாம். ஜெனரேட்டரோட எல்லா பாகத்தையும் சுத்தப்படுத்தணும். இப்போ DC ஜெனரேட்டரை ரீஅசெம்பிள் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. DC ஜெனரேட்டரை எப்படி ரீஅசெம்பிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்போ DC ஜெனரேட்டரை ரீஅசெம்பிள் பண்ண போகிறோம். பேரிங்கை ஷாஃப்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராசஸில் அடுத்த ஸ்டெப் என்னன்னா புஷ்ஷஸை பெட்டிங் பண்ணுறது. நீங்கள் பார்க்குற இந்த மெத்தடுக்கு பேர் தான் பெட்டிங் த புஷ்ஷஸ். ஒரு சிலிகான் அப்ரசிவ் பேப்பரை வச்சு புஷ்ஷஸை பெட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ரீஅசெம்பிளிங் ப்ராசஸை முடிக்கிறதுக்கு சில கடைசி வழிகளை பார்ப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் மார்க்கிங் படி என் பிளேட்ஸில் ராக்கர் ஆர்ம்ஸ் இருக்கணும். ஆர்மேச்சர்ஸை மறுபடியும் கரெக்டாக நீங்கள் பொருத்தணும். ஃபவுண்டேஷனில் இருக்க மெஷினை சரியாக ரீஅசெம்பிள் பண்ணி ஃபவுண்டேஷன் போல்ட்ஸை டைட் ஆக்கி
டிசி ஜெனரேட்டரை கனெக்ட் பண்ணணும். ஜெனரேட்டர் எந்த ஒரு சத்தமும் இல்லாம சரியா ஓடுதாங்கிறத நீங்க சரி பார்த்துக்கணும். முதல்ல ஃப்ரேம் இல்லனா யாக்ல இருக்க நேம் பிளேட் இல்லனா டெர்மினல் பிளாக்கை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீல்டு வைண்டிங்கை ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் புல்லி அண்ட் கிரீஸ் கப்பை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் என் கப் இல்லனா என் ஷீல்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். அப்புறம் பிரஷை ரிமூவ் பண்ணி கம்யூட்டேட்டர், ஆர்மேச்சர், ஷாஃப்ட், பேரிங்கை ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம டிசி ஜெனரேட்டருடைய எல்லா பாகங்களையும் பார்க்கலாம். ஆர்மேச்சர், ஃபீல்ட் காயில்ஸ், ஃப்ரேம் இல்லனா லேமினேட்டட் கோர். ஆர்மேச்சரும் ஃபீல்ட் காயில்ஸும் எனாமல் காப்பர் ஒயரால் செய்யப்பட்டது. ஃப்ரேம் காஸ்ட் அயனால தயார் செய்யப்பட்டது. லேமினேட்டட் கோர்ஸ் இல்லனா ஃபீல்ட் பிளேட்ஸ் கார்பன் ஸ்டீலால செய்யப்பட்டிருக்கு. ரீகேப். இந்த செஷன்ல இருந்து நம்ம கத்துக்கிட்டது என்னன்னா, சீரீஸ், ஃபீல்ட், ஆர்மேச்சரோட டெர்மினல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, டிசி காம்பவுண்ட் ஜெனரேட்டருடைய பாகங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது, டிசி காம்பவுண்ட் ஜெனரேட்டரை எப்படி பிரிக்கிறது, எப்படி பேரிங்க கழட்டி ஆய்வு செஞ்சு மறுபடியும் மாட்டணுங்கிறது, எப்படி ஜெனரேட்டரை பொருத்தணுங்கிறது, பொருத்தினதுக்கு அப்புறம் டிசி ஜெனரேட்டர் சரியா வேலை செய்தாங்கிறதையும் ஆய்வு செய்யறத பத்தி நம்ம இன்னைக்கு முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னத்த செஷன்ல டிசி காம்பவுண்ட் ஜெனரேட்டரை எப்படி டிஸ்மேண்டில் பண்றதுன்னு, எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு எல்லா கான்செப்டுமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த செஷன்ல வேற ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.